சரி நாங்க வெயிட் பண்றோம், நீங்க வந்துருங்க. பத்மா, பக்கத்துல தான் அவர் ஏதோ வேலையா வந்திருக்காரா, முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. பசங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது ஃபோன் பண்ணாங்களாமா? டாக்டர் பாத்துட்டாங்களா? இல்ல, நாங்களும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஒன்னும் அவசரம் இல்லைங்க, அவங்க நிதானமாவே வரட்டும். எங்க வந்துட்டாங்க. சுபா, இப்ப எப்படிமா இருக்கு? நான் ஓகேமா. உட்கார், உட்காருமா. உட்காருமா, உட்கார். உட்காரு. இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லமா? ஓகே தானே? நான் ஓகேமா. ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்களே, டாக்டர் என்னமா சொன்னாங்க? அத்த, டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல அத்த, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நார்மல் ஆயிடுவா. சரிம்மா, இத பாரு, சரியாயிடும் என்ன? மா சுபா, உடம்பு பரவாயில்லையாமா? கொஞ்ச நேரத்துல நாங்க பயந்துட்டோம். உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பதறிட்டோமா. இப்ப பரவாயில்லையாமா? ம். இப்படி நல்ல காரியம் கூடி வர நேரம் பார்த்து இந்த மாதிரி அபசகுணமா நடந்துருச்சே. பொண்ணு பார்க்க வந்ததுக்கே இப்படி ஆயிடுச்சுன்னா இன்னும் மேரேஜ் வரைக்கும் போகும்போது இன்னும் என்னெல்லாம் அபசகுணம் நடக்க போகுதோ தெரியல. இதுல அபசகுணம் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் வழக்கமா நடக்கிற விஷயம் தானே. இப்படி உடம்பு சரியில்லாம போறதுக்கெல்லாம் அபசகுணம்னு சொல்ல ஆரம்பிச்சா நம்மளால எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. அப்படி சொல்லுங்க அன்பரசி, சோகா சொன்னீங்க. அப்படிலாம் அபசகுணத்தை பாக்குறதா இருந்தா நான் எல்லாம் அபசகுணத்தோடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். அதுக்கே நீங்களே என்ன பாராட்டி அவார்டு கொடுக்கணும் தெரியுமா?